வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தின் அல் ரக்காயில் பயங்கரம். தீ விபத்தில் 5 பேர் பலி. குடியிருப்பாளர்கள் கட்டிடத்திலிருந்து குதித்தனர். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அல் ரக்காய் பகுதியில் உள்ள ஒரு கட்டடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 5 பேர் படுகாயமடைந்ததாக மற்றும் 15 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களை மிதமானது முதல் கடுமையானது வரை தீக்காயங்களுக்கு ஆளானார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டுவர முடிந்திருக்கின்றது. உயிரிழந்தவர்களின் சரியான எண்ணிக்கையை உறுதிப்படுத்தவும் சம்பவத்தை சுற்றியுள்ள காரணம் மற்றும் சூழ்நிலைகளை விசாரிக்கவும் அதிகாரிகள் தற்பொழுது பணியாற்றி வருகின்றனர். தீயணைப்பு படையினரின் தகவலின்படி இந்த சம்பவம் சமீபத்திய மங்காவ் தீ விபத்துடன் ஒத்திருந்தது. சில குடியிருப்பாளர்கள் மேல் தளங்களிலிருந்து தப்பிக்க முயன்றிருக்கின்றனர். 3 எரிந்த உடல்கள் சம்பவ இடத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. பொது தீயணைப்பு படை ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. இது சுவை தொழில்துறை மற்றும் ஆர்டியா மையங்களின் தீயணைப்பு குழுக்கள் தேடல் மற்றும் மீட்பு பிரிவுகளுடன் சேர்ந்து தீயை அணைத்ததை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. கட்டடத்தில் இருந்த 2 அடுக்குமாடி குடியிருப்புகளை அது மூழ்கடித்துள்ளது. தீயை வெற்றிகரமாக அணைத்த குழுக்கள் தீயை அணைத்து அந்த இடத்தை உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருக்கின்றன. இந்த சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்ததாகவும் மற்றும் பலர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சில பாதிக்கப்பட்டவர்களுக்கு சம்பவ இடத்திலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டது. மற்றவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பொது தீயணைப்பு படையின் மக்கள் தொடர்பு மற்றும் ஊடகத்துறை கட்டடம் மற்றும் சொத்து உரிமையாளர்கள் தீ பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் உயிர்கள் மற்றும் சொத்துக்களை பாதுகாக்க வெளிப்புற நடைபாதைகள் தடைகள் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. குவைத் நிபுணர் சுறா வேட்டைக்கு எதிராக எச்சரிப்பு. குவைத் டைவிங் குழுவின் தலைவர் வலீத் அல் பாதல் பினைடர் கடலோர பகுதியில் அதிக எண்ணிக்கையிலான சுறாக்கள் இருப்பது குறித்து அச்சத்தை நீக்கியிருக்கின்றனர். அதே நேரத்தில் அதிகப்படியான மீன்பிடித்தலின் ஆபத்துக்கள் குறித்து எச்சரித்திருக்கின்றனர். அவை அழிந்து போகும் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு சில மீனவர்கள் இந்த உயிரினங்களை அவற்றின் துடுப்புகளுக்காக பிடிக்கின்றார்கள். அவை உலகின் மிக விலை உயர்ந்த சூப் தயாரிக்க பயன்படுகின்றன என்று அல் பாத்தல் குறிப்பிட்டிருக்கின்றனர். சுறாக்கள் நமது கடல் சூழலுக்கு அந்நியமானவை அல்ல, ஏனெனில் அவை சுற்றுச்சூழல் சமநிலையின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் என்று அவர் விளக்கியிருக்கின்றார். அவற்றை அறிவியல் விழிப்புணர்வு மற்றும் பொறுப்புடன் கையாள அழைப்பு விடுத்திருக்கின்றனர். சுறாக்கள் இறந்த மீன்கள் மற்றும் சடலங்களை கடலில் இருந்து சுத்தம் செய்வதில் பங்களிக்கின்றன. மேலும் அவை இயற்கையான கடல் துப்புரவாளர்களாக கருதப்படுகின்றன. அவை கடலில் வீணாக காணப்படுவதில்லை, ஏனெனில் அவை ஒரு முக்கிய சுற்றுச்சூழல் பங்கை வகிக்கின்றன என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். குவைத் நீரில் சுறாக்கள் இருப்பது புதிதல்ல. குறிப்பாக பினைடர் கடலோர பகுதியில் டைவர்ஸ் மற்றும் கடல் வாழ்வின் ஆர்வமுள்ளவர்களுக்கு மிகவும் பிரபலமான கடல் தலங்களில் ஒன்றாகும். புகைப்படங்கள் மற்றும் வீடியோ கிளிப்புகள் அந்த பகுதியில் சுறாக்களின் அதிகரித்த செயல்பாட்டை உறுதிப்படுத்தியிருக்கின்றன. இது இந்த உயிரினங்களை நாம் கையாளும் விதத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். சுறாக்கள் தொலைதூர பெருங்கடலில் மட்டுமல்ல, ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா போன்ற அரேபிய வளைகுடா மற்றும் செங்கடலில் இயற்கையாகவே காணப்படுகின்றன. குவைத் நீரில் அடிக்கடி காணப்படுகின்றன என்று ஆய்வுகள் நிரூபித்துள்ளன என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சுறாக்களின் தன்மை மற்றும் நடத்தையை புரிந்து கொள்ளவும் ஊடக விளம்பரங்களை தவிர்க்கவும் அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் அணுகுமுறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். மின்சாரம் உற்பத்தி செய்ய மிகப்பெரிய அளவிலான எண்ணெய் செல்வம் இழப்பு. மின் நிலையங்களில் ஒரு நாளைக்கு சுமார் 4 லட்சம் பீப்பாய்கள் எண்ணெய்க்கு சமமான எண்ணெயை பயன்படுத்துவதாகவும் இந்த விகிதம் ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாகவும் இதனால் நாட்டின் முதன்மையான செல்வ வளம் குறைந்து வருவதாகவும் எண்ணெய் நிபுணர் கமில் அல் ஹராமி தெரிவித்திருக்கின்றனர். மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்திற்கு 1 கிலோவாட் மின்சாரத்தின் விலை 10 ஃபீல்ஸ் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தனியார் குடியிருப்பு வாடிக்கையாளர்களுக்கு 2 ஃபில்ஸ்களுக்கு மட்டுமே விற்கப்படுவதால் நியாயமான நுகர்வு அடக்குமுறையை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அல் ஹராமி செய்தித்தாளுக்கு அளித்த அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கின்றார். இந்த அடக்குமுறையை செயல்படுத்துவது மின் உற்பத்தி நிலையங்களை உருவாக்குவதற்கும் மின் உற்பத்தி நிலையங்களை இயக்குவதற்கு எண்ணெய் நுகர்வதற்கும் மாநிலத்தின் சுமையை குறைக்கும் என்றும் இதற்கு மிகப்பெரிய பட்ஜெட்டுகள் தேவைப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
நாடு மின்சார நெருக்கடியை எதிர்கொள்ளும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மின்சார கட்டணங்களை மறுபரிசீலனை செய்வதற்கும் அடுக்குமுறையை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு அரசாங்க குழுவை அமைப்பது சரியான திசையில் ஒரு படியாகும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். எனவே இந்த விஷயத்தில் ஒரு வரைவு சட்டத்தை தயாரித்து அங்கீகரிப்பதன் மூலம் இந்த குழுவின் பரிந்துரைகள் மற்றும் முடிவுகளை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்திருக்கின்றார். மின்சார கட்டணங்கள் குறைவாகவும் சமூகத்தின் அனைத்து பிரிவுகளுக்கும் மானியமாகவும் இருக்கும் வரை குவைத்தில் நுகர்வு முறைகள் நியாயமற்றவை என்று அவர் விளக்கியிருக்கின்றார். குறைந்த வருமானம் உள்ளவர்கள் ஒரு வீடு வைத்திருப்பவர்கள் மற்றும் பல வீடுகளை வைத்திருப்பவர்களை சமமாக நடத்துவது நியாயமற்றது என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.50 குவை தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.84 குவை தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.44 குவை தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.38 குவை தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவை தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 278.89 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவை தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 975.31 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவை தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 397.91 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.